வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். டேஸ்டியான குழம்பு. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், நல்லா 3/4 ஸ்பூன் சோம்பு இது போட்டாச்சு. கொஞ்சம் வெடிக்கிட்டோம். இது வெடித்ததுக்கு அப்புறமேலு நமக்கு குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல பூண்டு போட்டுக்கலாம். நான் இது ஒரு 1/4 கிலோ அளவு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய பல் இருந்ததுன்னா 2, நான் சின்னதாக இருக்கவும் 3 போடுறேன். இதை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு சும்மா ஒரு 4 சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு. நான் முந்திரி பருப்பு போடணும். முந்திரி பருப்புக்கு பதிலாக நான் பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். தேங்காயெல்லாம் சேர்க்கறது கிடையாது. இதில் ஒரு 4 வெங்காயம். தக்காளி நான் இந்த இதுக்கு மட்டும் 2 தக்காளி போட்டிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் ஜாஸ்தி போடையில குழம்பும் ஜாஸ்தி வேணும்னா நிறைய தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். குழம்புக்கு போடுறாப்புல மிளகாய். இப்போ உப்பும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தகுந்த கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவர் குழம்புக்கு தனியாக போட்டுக்கலாம். இது அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வேறு இந்த இப்போவே பாருங்கள், மூடி வைக்கவும் சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பச்சை வாசெல்லாம், ஏன்னா கடைசியில் இதை ஊற்றுவோம். குழம்பெல்லாம் கொதிக்க வச்சு கூட்டி வச்சுட்டு, அதனால தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நல்லா இதுலேயே வேக வரும். இப்போ பாதி வெந்துருச்சு. இதில் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 3 பேர் இல்லைன்னா 2 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் இது. காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கலர் வேணும்னா நல்லா ரெட் கலரில் வரும். இப்போ அதே ஸ்பூனில் நல்லா கொஞ்சம் கூமாச்சியாக கொஞ்சம் கூட கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அதுலேயும் ஜீரகம் போட்டிருக்குறோம். தாளிக்கவும் ஜீரகம் வேறு போடுவோம். இது கொஞ்சமாக ஜீரக பொடி, மிளகு பொடி கொஞ்சம். காலிஃப்ளவருக்கு மேட்சிங்காக கொஞ்சம் வாய்வுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அதுக்காக நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் கொஞ்சமாக மிளகுத்தூள், நல்லா சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுவும் போட்டாச்சு. இப்போ திரும்பவும் இந்த மிளகாய் பொடியெல்லாம் வாசம், பச்சை வாசம் போகிறதுக்காக திரும்பவும் 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் விடவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் சட்டியில், இன்றைக்கி சட்டியில் செஞ்சால் எதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சட்டி வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அவங்கவுங்க எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கனமாக வேணும்னா, அதாவது உடம்பு ஹெல்த்துக்கு வேணும்னா கச்சிதமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு வெடிக்கணும். இது மண் சட்டியாக இருக்கவும் கொஞ்சம் ஹீட்டு ஏற நேரம் ஆகும். இதில் ஒரு பிஞ்சு சோம்பு, கடுகும் சோம்பு, கருவேப்பிலை. இந்த வெடிச்சிருச்சு பாருங்கள், வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போகிறோம். சும்மா ஒரு பிஞ்சு பிங்க்கு, அதாவது பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதில் காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு ஒரு கரைச்சி இதுக்கு வேணுங்கிற உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடணும். வெந்தது சரியாச்சு. இது அரைச்சாச்சு. நல்லா இந்த ரெட் சில்லி போட்டிங்கன்னா இன்னமும் கூட கலர் இருக்கும். இப்போ இதில் ஊற்றிடலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போட போகிறீங்களா? நான் போடல. போடுங்க, நல்லா இருக்குமே. வேகமாக பதில் வருது. நான் போடலை அப்படின்னு. போட்டால் அழகாக தானே, நீ தானே சொல்கிறீங்க போட்டால் நல்லா இருக்கும்.
நல்லா பருப்பு முந்திரி பருப்பு கலக்கிறதுனால இருக்குல்ல காஷ்மீர் சில்லி. கரம் மசாலாவும் போடல. இது குருமா டைப்பு கிடையாது, குழம்பு, கிராமத்து குழம்பு. அதனால பட்டா கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டமே கிடையாது, கரம் மசாலாவும் போடல. சரி, இது ஒண்டி போடுங்க, காஷ்மீரி சில்லி போட்டுருங்க. கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர். ஓகே, கிராமத்து குழம்பு. உப்பு பார்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கஸ்தூரி மெத்தியும் இதில் உடம்புக்கு நல்லது, அதனால் அதுவும் கொஞ்சம் தூவி ஆஃப் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரும் வெந்துருச்சு. அப்படியே ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக வந்துடும். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.